வணக்கம். லீகல் புக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அட்வர்ஸ் இன்ஃபியரன்ஸ், அதாவது எதிர்நிலை அனுமானம். சிவில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளில் இருதரப்பு சாட்சி விசாரணை முடிக்கப்பட்டு அல்லது ஒருதலை பட்சமாக தீர்மானிக்கப்பட்டு அந்த சிவில் வழக்கில் தீர்ப்பு பகரப்படுகின்ற போது ஒரு தரப்பினருக்கு எதிராக இந்த நீதிமன்றம் எதிர்நிலை அனுமானம் மேற்கொள்கிறது என்ற சங்கதியை குறிப்பிடுவார்கள். This court drawn adverse inference against the plaintiff or defendant என்று குறிப்பிட்டு எழுதப்படுவது உண்டு. அந்த மாதிரி எழுதுகின்ற அட்வர்ஸ் இன்ஃபியரன்ஸ், எதிர்நிலை அனுமானம் என்பது என்ன என்ற விளக்கத்தை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த வீடியோ மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது வாதி தன் வழக்கில் கூறுகின்ற சங்கதிகளை, அதே சமயம் வாதி தன் வழக்கில் தாக்கல் செய்யப்படுகின்ற ஐய மனுவில் கூறுகின்ற சங்கதிகள், இந்த சங்கதிகளை எல்லாம் நிரூபணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் வாதியின் தரப்பில் அளிக்கப்படுகின்ற சான்றாவணங்கள், சாட்சியங்கள் ஆகியவற்றை தீர்ப்பு பகரப்படுகின்ற போது நீதிமன்றம் அதனை கருத்தில் கொண்டு பரிசீலனை செய்து தீர்ப்பு எழுதுகின்ற போது வாதியின் தரப்பு சாட்சிய சங்கதிகள் நிரூபணம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் திஸ் கோர்ட் drawn adverse inference against the plaintiff என்று குறிப்பிட்டு வாதிக்கு எதிராக அந்த வழக்கில் தீர்மானித்து தீர்ப்பில் எழுதப்படுவார்கள். அதே போன்றுதான் பிரதிவாதி தன்னுடைய வழக்கில் கூறுகின்ற சங்கதிகளை, அதாவது பிளீடிங்ஸ், பிரதிவாதியை பொறுத்தவரை பிளீடிங்ஸ் என்று கூறுவது எது என்று சொன்னால் அவர் தன்னுடைய பதில் உரையில் கூறுகின்ற சங்கதிகளும், வாதி தாக்கல் செய்கின்ற ஐய மனுவில் பிரதிவாதி தாக்கல் செய்கின்ற கவுண்டர் போன்ற ஆன்சரில் உள்ள சங்கதிகளும், அதற்கேற்றவாறு பிரதிவாதி தரப்பில் அளிக்கப்படுகின்ற சாட்சியம் மற்றும் சான்றாவணங்கள் பிரதிவாதியின் தரப்பில் பிளீடிங்ஸ் என்று அழைக்கப்படும். தாவாவில் கூறாத, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கூறாத சங்கதிகளை விசாரணையின் போது புகுத்தக்கூடாது. இது அடிப்படை சாட்சிய சட்டத்தின்படி ஒரு முக்கியமான கருத்தாகும். பிரதிவாதி ஒருவேளை நிரூபணம் செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் against the defendant this court drawn adverse inference என்று குறிப்பிடுவார்கள். ஆக அட்வர்ஸ் இன்ஃபியரன்ஸ் எந்த சூழ்நிலையில் எதிர்நிலை அனுமானம் மேற்கொள்ளப்படுகிறது என்பது ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.